ஓம் சாய்ராம். இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமைங்க. இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த ஒரே ஒரு விளக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை எல்லாத்தையும் நீக்கிவிடும். அது போக உங்கள் வீட்டிற்கு செல்வம் பல வழிந்து வந்து அடுத்த ஆடிக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பணக்கார நிலைமைக்கு வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ஒரே ஒரு விளக்கை மட்டும் இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை, அதாவது இந்த வாரம் முடியலனாலும் பரவாயில்ல, அடுத்த வாரம் ஆடி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு ஏற்றி விடுங்கள். உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெறுங்க. ஏன்னா ஆடி மாதங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு மிக மிக உகந்த மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாமே அந்த அம்மன் வந்து மனம் குளிர்ந்து உங்களுக்கு அருள்வாங்கங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மாதம். எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா ஆடி மாதத்தில் தான் அம்மன் பிறந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க. அதனால இந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்மன் கோயில்ல பயங்கரமான திருவிழாக்கள்லாம் நடக்கும். இந்த மாசத்தில் வந்து நீங்க எந்த வேண்டுதலை வைத்தாலும் அது நிறைவேறுங்க. சரி, இந்த பரிகாரத்தை எப்படி செய்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பரிகாரத்துக்கு முதல்ல என்ன மாதிரியான பொருட்கள் தேவை அப்படின்னு பாத்துக்கலாம். இந்த பரிகாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு வேணுங்க. இந்த பஞ்சகவ்ய விளக்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பசுமாட்டுல வந்து வரக்கூடிய 5 பொருட்களை வைத்து இந்த விளக்கு வந்து செய்வாங்க. இந்த விளக்கு எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் ரொம்ப ரொம்ப எளிமையாகவே கிடைக்குங்க. சரிங்களா? இந்த விளக்கை தான் இன்னைக்கு நம்ம வந்து ஏற்ற போகிறோம். ஒருவேளை உங்களால் இந்த வார வெள்ளிக்கிழமை அன்றைக்கு செய்ய முடியலனா அடுத்து வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு செய்து முழு பலனையும் பெறலாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ன வேணும்னா நெய் வேணும், ஒரு பஞ்சுத்திரி வேணும், கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் வேணும். இந்த பஞ்சகவ்ய விளக்கை வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய அகல் விளக்கு வேணுங்க. இவ்வளோதாங்க பொருட்கள். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து மாலை 5:50, அதாவது சாயந்தரம் 6 மணி இருக்குல்ல, 6 மணிக்கு முன்பாக நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அந்த பெரிய மண் அகல் விளக்கில் இந்த பஞ்சகவ்ய விளக்கை வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பசு நெய் ஊற்றி அதில் வந்து பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் விளக்கேற்ற வேண்டும். சரிங்களா? இந்த மாதிரி விளக்கேற்றிட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் மனதார வந்து நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயாரை வேண்டிக் கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் நீங்கி உங்கள் வீட்டிற்கு செல்வ கடாட்சம் பெருகணும். அந்த மகாலட்சுமி தாயாரோட துணை உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும், அவங்களோட அருட்கடாட்சம் எப்பவுமே இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் மனதார வேண்டிக் கொண்டு அதுக்கடுத்து நீங்கள் எப்பவும் போல ஆடி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு உங்கள் வீட்டில் எப்படிலாம் விளக்கேற்றி பூஜை பண்ணுவீங்களோ அதே போல் வந்து நீங்கள் வந்து விளக்கேற்றி பூஜை செய்யலாம். ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தாங்க இது. சரிங்களா? இதை வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்ய வேண்டும். பெண்கள் செஞ்சாங்கன்னா அவங்களோட கணவருக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு அடுத்து வழக்கம் போல உங்கள் வீட்டில் பூஜை அறையிலும் விளக்குகளை ஏற்றி எப்போதும் போல வெள்ளிக்கிழமை வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. சரிங்களா? இந்த விளக்கு மெல்லமாக எரிய தொடங்கி அந்த நெய் தீர வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெதுவாக எரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகவ்ய விளக்கே வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக எரிந்து சாம்பலாகிவிடும். அந்த அளவுக்கு அந்த விளக்கு வந்து எரியணும். இந்த விளக்கை உங்க வீட்டில் ஏற்றுவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யாகம் வளர்த்தியதற்கு சமமாக சொல்லப்படுகிறது. இந்த பஞ்சகவ்ய விளக்கை எரிஞ்சு அதிலிருந்து வரக்கூடிய புகை உங்க வீடு முழுவதும் பரவும் போது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாம் அழிக்கப்பட்டு உங்களுடைய கடனும் சேர்ந்து அழியும் அப்படிங்கிறதான் இந்த பரிகாரத்தில் இருக்கக்கூடிய ஐதீகம். எந்த வெள்ளிக்கிழமை வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். சரிங்களா? இந்த ஆடி வெள்ளிக்கிழமையும் செய்யலாம், அதுக்கடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலும் நீங்க இந்த பரிகாரத்தை கண்டினியூஸாக செய்யலாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஏன் ஆடி வெள்ளிக்கிழமை சொல்லனா, அம்மனுக்கு உகந்த மாதம்னால இந்த ஆடி வெள்ளிக்கிழமை என்று செய்யும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா பசுவிலிருந்து எடுக்கப்பட்ட பால், தயிர், சாணம், நெய், கோமியம், இந்த 5 பொருட்களின் கலவைதான் பஞ்சகவ்ய விளக்கு. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்களை முடிஞ்சா இன்னைக்கே தயார் பண்ணிடுங்க, இல்லைனா அடுத்த வாரம் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்க. சரிங்களா? இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து எப்படி கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரங்க இது. நீங்க கண்டிப்பாக இந்த ஆடி வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சுன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளையும் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தாங்க இது. இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க, உங்களுடைய கடன் சுமையில எங்க காணாம போது மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பல வழியிலிருந்து பணம் வருங்க. அந்த மகாலட்சுமி தாயாரோட அருட்காட்சி முழுமையாக உங்கள் வீட்டுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.